போதகர் கொடுக்கிற எழுப்புதல் செய்தி, அந்த வார்த்தையை பிசாசு கேட்கலாம். அந்த வார்த்தையை பிசாசு கேட்கலாம். நீங்களும் கேட்குறீங்க, உங்களை காட்டிலும் பிசாசு அதிகமா கேட்கலாம். அதனால பிசாசின் கூட்டத்திற்கு பயம் வந்துச்சான். எப்படிங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்டு பிசாசு கூட்டத்துக்கு பயம் வந்துருச்சு. அதான் அந்த ப்ரோக்ராம். அப்போ பிசாசின் தலைவனும் அவனுடைய குட்டி பிசாசனும் சபையில் எழுப்புதல் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஆத்துமாக்களை எப்படி நய வஞ்சகம் பண்ணணும், எப்படி இவங்க போட்டா இவங்களை நம்ம இழுக்கலாம். இந்த தூண்டி போட்டா என்ன மண்புழு போடணும்ல, ஏதாவது ஒண்ணு போனோம், மண்புழு பார்த்து வந்துடும்ல. அதனால எப்படி இவங்களை நம்ம இழுத்து நம்ம பக்கமா கொண்டு வரலாம். இப்ப யாரும் நீங்கள நினைச்சு உங்களெல்லாம் இப்படி எல்லாம் இழுக்கிறாங்க என்பதை நீங்க பார்க்கணும். என்பதுதான் இந்த கதையினுடைய நோக்கம். வீணான வார்த்தைகள் யாவரையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் நினைக்கலாம், நாம் ஏன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? நாம் நடக்கிற வாழ்க்கையிலே சரியாக தான் நடக்கிறோம், நாம் ஏன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நாம் செய்கிற செய்கைகள், நாம் பேசுகிற பேச்சுகள் எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புக்க வேண்டும். நம்ம லாக்டவுன் டைம்ல அவங்க இதெல்லாம் கட்டி வச்சிருந்தோம். இப்ப திருப்பியும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப புதுசா ஊழியத்துக்குலாம் போறாங்க, கிராமம் போறாங்க. இப்ப இந்த பாஸ்டர் நடானா கணக்கு கொடுக்கணும்ன்றாரு. நம்ம பாஸ் நடானா டார்கெட்ன்றாரு. நம்ம இதை போய் நம்ம அவர்கிட்ட சொல்லலாம். நான் போகலாம். சந்திரபாகி, சந்திரபாகி, லேகியம், என்னடா ரொம்ப பதட்டமாகறீங்க? கீழே உட்காருவா, கீழே உட்காருங்க. அமைதியாரு, அமைதிச்சியா? அந்த மூணாவது பேர் முனியமா சாதிச்சியா? பாஸ் எல்லாம் எலும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எலும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? எலும்புட்டோம். தூங்கினாருன்னா செய்வாங்க, தூங்கி இருக்கிற ஆத்மா எலும்பா செய்யும். இல்ல பாஸ், எல்லாம் ஜபம் பண்றாங்க. வெளில போன ஆத்மாலாம் உள்ள வராங்க. யார் எது சபை? தலைமைக்கப்பட்ட ஜப வீடு இந்த இருபத்துல இருக்குது. நெசவாக்காரன் சபையா? அதை பத்தி கவலைப்படாதா. நம்ம ஆளு 5 பேர் உள்ள வச்சுக்கிறேன். எப்படி நம்ம ஆளு தரமான ஆளு, நல்லா பாஸ்ட பத்தி குறை சொல்ல, விசுவாச பத்தி குறை சொல்ல, சபையில சண்டை மூட்டி விடும், சபைக்கு லேட்டா வரும், தசவா காரியம் விடுக்காது, எப்போதுமே கர்த்தருக்குன்னு வேலை செய்யாது. அதுக்கு மாத்திரம் பெருமை பிடிச்ச ஆளு ஒரு 5 ஆள் இருக்கு. அந்த 5 ஆத்மா போதும். எது கவலைப்படுற? வெளில போனீங்களா? உள்ள அதான் 5 பேர் இருக்கிறாங்க உள்ள. கணக்கு கொடுக்கணும்ன்றாங்க பாஸ். கணக்கு கொடுங்க, காணிக்க கொடுங்க அப்படின்றாங்க பாஸ். பைபிள் படிங்க, கர்த்தருக்கு விசுவாசிங்க அப்படின்றாங்க பாஸ். அப்படியா? பைபிள் படிக்க சொல்றாங்களா? தப்பாச்சே. எத்தனை வருஷம் நம்ம அதை பண்ணாம இருந்தோம். இதெல்லாம் புதுசா பண்றாங்க. கிராமங்கள் எல்லாம் பண்றாங்க கேள்விப்பட்டிருந்தா. தெருபசங்க போறாங்களா, வாலிய பிள்ளை கூட்டங்க, சண்டே கிளாஸ் மூலியம் இன்னும் எல்லாம் பண்றாங்க. சரி, கவலைப்படாத. முக்கியமா ஒரு 5 ஆத்மா இருக்கும். ஒரு 5 பசங்க தான் இருப்பாங்க. அந்த 5 கேடி பசங்க மட்டும் நமக்கு எடுத்தா போதும். ஏன்னா அந்த 5 பசங்க விட்டு வச்சுக்க, அவங்க 5 பேர் போய் 50 பேர் உருவாக்கிடுவாங்க. நீ கவலைப்படாத. அந்த 5 பேர் பிலிப்பு எங்கன்னா சர்ச்சுக்குள்ளதான் மாயமாலம் போடுவாங்க. வீட்டுல போட அவங்களை கெடுத்துடலாம். வா, நம்ம அவங்க வீட்டுக்கு போலாம். கள்ள போதகர். இந்த கடைசி காலத்துல வந்துட்டேன். இந்த பசங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? கையில வேற காசு இல்ல. என்ன செய்யலாம்? சரி, ஆண்டவர் சரின்னு சொல்றாங்களே. சரி, பசங்க எல்லாம் செட் ஆகல. சபையில ஒரு 5 பசங்க இருக்கிறாங்க. அவங்கள வச்சு எப்பயாவது நம்ம சத்தியத்தை சொல்லலாம். ஆண்டவரை பத்தி பேசலாம். நம்ம 1000 நம்ம இருந்துட்டோம். இனிமேலாவது நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். நான் இனிமேல் சத்தம் சொல்லுவேன், ஆண்டவரை பத்தி பேசுவேன். நான் பேசுவேன், அந்த ஆத்மாவில ஆதாயப்படுத்துவேன். ஏன்னா நான் கடைசி காலத்துல வந்துட்டேன். எங்க பிள்ளைங்களும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. சபையாவது சபையில எழுப்புதல் பண்ண போறியா?
நேற்று தான் அவங்க ஐயா கைத்த பிடிச்சேன். என்ன சொன்னேன் தெரியுமா? கால் வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன்னாரு. 37 வருஷமா நான் ஆட்டம் கழிக்கிறேன். அவரு தான் வந்து ஆளாம இருக்கிறாரு. இன்னும் அவர் ஒழுங்காந்தாருன்னா சபையை பெருசா கட்டி விட்டு எல்லா ஆத்துமாலையும் கூட்டிட்டு இருப்பேன். அவர் சும்மா சும்மா ரச்சிப்பு இதா கூடி கட்சி பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவரை மாதிரி இருந்த ஆத்துமாலா வெளியே போயிடும். நீ ஒழுங்கா என் பேச்சை கேட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை அழிக்கிறார், இயேசு உங்களை கட்டிப்பிடிக்கிறார், இயேசு உங்களை முத்தமிடுகிறார் சொன்னா இந்த வேசார்படியிலே பிரபோதகராக வயிறு நல்லா அப்படி இப்படின்னு ஆயிடலாம். ஆல்ரெடி இப்படின்னா போயிருக்கிறார். இன்னும் பெருசா இப்படின்னு போயிட்டு பெருசா டாலர் போட்டு BMW கார்ல வரலாம். எப்படி யோசிச்சுக்கோ, இப்படியே யோசிச்சுக்க, ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. சரியா? ஏசுப்பா கூட 12 விஷயம் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? செத்து போனாங்க. நீ சாப்பிடுறேன் பாத்துக்கமா பேசுறீங்க, யாரும் கூட இருக்க மாட்டாங்கம்மா, எல்லாம் விட்டு போயிட்டுவாங்கம்மா, ஏசுப்பாவே விட்டு வைத்தாங்கம்மா, பாத்துக்கோ. ஆமாம்ல நம்ம போகிறே கண்டுக்க மாட்டேன்றாரு. ஏன் நான் சாப்பாடு கூட சேர்த்து நம்ம ஏன் கார் பங்களாங்க வச்சுக்கிறாரு? நிறைய ஊழியக்காரங்கெல்லாம் இப்போ வந்து அப்படிதான் இருக்காங்க. ஊழி செஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம ஊரில் நம்ம வந்து வார்த்தையை பொறுத்து பேசலாம், ஆண்டுக்கு 20 வார்த்தைகளை சொல்லலாம். அப்பதான் காணி கொடுப்பாங்க, அப்பதான் பணம் கொடுப்பாங்க. நம்ம அதை வச்சு நம்ம கார் வாங்கிடலாம், பங்களா வாங்கிடலாம். நம்ம அந்த பூமியில வாங்கின 7:11 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கும். அவர்கள் வருவார்கள், இல்லத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓனார்கள். கவலையா இருக்கீங்க? வீட்டுக்கார ரொம்ப குடிச்சுருக்கிறாருமா, ரொம்ப கஷ்டமாகுது. யாருக்கிட்ட போய் சொல்றதுலே தெரியல. எனக்கு வருத்தப்பட கஷ்டமா இருக்குது. ரொம்ப வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இணைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிக்கிறாருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இங்க நெசவாளர் காலனில இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜப வீட்டுக்கு வாங்க. உங்களுக்காக எங்க சபை மக்கள் இருக்கிறாங்க, எங்க போதகர் இருக்கிறாங்க, ஜபம் பண்ணுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. நம்ம ஜெபிக்கலாமாக்கா? சரிம்மா, முட்டி போடுங்கக்கா. சூத்திரமே சப்பா, அவங்க கணவரை ஆமாடா, நம்ம நாளைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கலாமா? கூப்பிடலாமே. யாரு அது? பேசல, நீ எங்க வந்த? நம்ம ஏசப்பா பத்தி சொல்ல வந்தப்பா. மன திருமலப்பா, அம்மா அநேக தண்ணீர் கவலையில இருக்கிறாங்க. மன திரும்பிதான் எல்லாம் பூவாக இந்த காலத்தை விட்டுடுங்கப்பா. யாரு எந்த குடும்பம் வீடுங்க? நீ குடிக்கிறல்ல, அதனால வாழ போறேன், ஆட்டோ ஓட போறேன். மச்சி வா மச்சி, கட்டிங் போடலாம். போடா சால்சி போடா. மச்சி சச்சினே போய் நிக்கிறேன். சத்தியெல்லாம் சார் யாருன்னு போ. அஸ்வின் வாங்க. நான் சத்தியவாசனை பேச போறாராம். ஐயா மதுரையா மச்சானா, என்னையா பிசாஸ் கிட்டே பேசுற? அவ்வளவு வல்லமே ஆளா? ஐயா நான் மைண்ட் வாசியா. நீ பார்த்தோ ஆவுனா சத்தியவாசனன்ற இந்த மாதிரி அஸ்டன் படிக்கிறான் பத்தியா. ஆவுனா சத்தியவாசனம் சொல்லிட்டு வேலைக்கு போக சர்ச்சைக்கு போயிருக்கிறேன். காலை கூட்டத்துக்கு போற, சாமரை கூட்டத்துக்கு போற, வீட்டு கூட்டத்துக்கு போற. உன் உன்னோட தெரியும்ல,
இனிமே நான் உயிராக போது ஆண்டுக்காக ஊருக்கு தான் போக போறேன். உங்க மாமியார் தெரியுமா? மாமியார் ஆகுது குத்தி குத்தி கொலை பண்றாங்க. யாரா இருந்தாலும் சரி சேகர் பாய் பாத்தியா? என் பின்னாடி முன்னாடி யாரும் வாடகாட்ட ஓடிங்களா? முக்கியம் வாடகாட்ட ஓடுறாங்க. இப்ப பாரு 4 வண்டி வச்சுக்கிறான், கை நிறைய காசு, கைக்குள்ள நகை, ஓட்டி சுத்துறான். நீங்க ஊழியனா 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 ஓடி ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே சம்பாதிச்சு புள்ளக்கூடிய பாருயா. அதை விட்டுட்டு வீரியம் கத்தரி ஏசப்பா சோத்திரன்னு சொல்லுகிற உங்க பார்த்தா ஒரு ஆத்திரமா இருக்கியா? எல்லாம் ஊர்ல இருக்கிற ஆட்டக்காரன் அடிக்கிறாங்க. நாட்டுக்கு சபையை எழுதி விட்டாங்க. ஒரு பரவாயில்ல போய் ஓட்டுனா ஒரு ஈசிஆர் பக்கம், ஒரு ஓஎம்ஆர் பக்கம், ஒரு பீச் பக்கம் வரணும்னா 2000 சம்பாதிச்சுப்ப உன் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ ஐயா கொடுத்து ஐசி வைப்ப, சண்டை வராது. அது தூக்கி பைக்ல தூக்கி ஓடி நிக்கிற கொஞ்சம் யோசியா நீங்க இருக்குல்ல. கரெக்ட் சொல்றது கரெக்ட். இப்பதான் நினைவாங்க சொல்றதுதான் கரெக்ட். அவர் 3ஆவது ஆகணும், 6ஆவது ஆகணும். இனிமே நானே ஆட்டோ ஓட்ட போக மாட்டேன். ஒழுங்கா ஆட்டோ ஓட்டுறோம். சத்தியவசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஐயோ, நம்மளுக்கு சபையை குறிச்சு தாரம் அதிகமா காணப்படுது. இந்த இந்திரா நகர் பகுதியில அநேக பிள்ளைகள் விபச்சாரத்திலும் வேசுதனத்திலும் அசுத்தமான காரியங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது நம்மளுடைய கடமையா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இப்ப ஆண்டு விழா வேற வரப்போகுது. வருஷம் மழை பெஞ்சா சபை உள்ள வேற தண்ணி வருது. இன்னும் நமக்கு சபைக்கு கொடுக்கிற தாங்குற காரியங்கள் அநேகமா காணப்படுது. நம்ம சபையில உபவாசம் இருந்து பறித்து நம்ம வீட்டிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளையாக நம்ம இனிமே மாறணும். சரி, நம்ம அவங்கடா குட்டி பிசாஸ் கம்மியார் எத்தனமா என்னம்மா பணம் பொருள்லாம் சபைக்கு செய்ய போறியா? சபை கட்ட போறியா? சபைக்கு தேவையான சந்திக்க போறியா? வேலை மக்களுக்கு உதவிகளுக்கு காப்பாற்ற போறியா? ஒரு பக்கத்துல வீட்டு இருக்கு மாலாக்கா. இந்த மாலாக்கா பாத்தியா 4 ஊடு கட்டிச்சு. பால் கையில உட்காந்து ஒரு தைரியத்தா உன்னை பார்த்து சோதனை சொல்லுது. ஆனா நீ என்ன பண்ற? சர்ச்சை ஓடுற, சர்ச்சை கொடுக்கணும், சர்ச்சை தானம் பண்ணணும், விதைகளை தாங்கணும், ஏழைகளை தாங்கணும், டிக்கெட் கட்டில தாங்கணும்னு நினைக்கிற. உன்ன தாங்கியா? நகை ரேட்டு வேற 1 கிராம் 15,000 போச்சு. நீ இன்னமும் நகை சேர்க்காம இருக்கணும். அவன் முன்னாடி பிள்ளைங்க யார் பாப்பா? உன் பேர பிள்ளைங்க யார் பாப்பா? அடுத்த ஜென்ரேஷன் யார் பாப்பா? நீ 4 வீடு கட்ட 5 வீடு கட்டு, ஒரு காரை வாங்கு. நீ செல்வத்தலாம். நீ உன் குடும்பத்துக்கு கூட பாருமா. அதுக்கு சபையை பாக்குற. உன் பக்கத்துல பார்த்தல ரோஸ்மேரி அக்கா என்ன பண்றீங்கன்னா 20 ரூபாய் கீழ்ந்து போட்டு போறாங்க. அவங்க பணமா? மத்தவங்கிட்ட பணம் இல்ல, சின்ன நீங்க கொடுக்கணுமா? மத்தவங்க பணம் 50 ரூபா கொடு, 30 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறல, அது போதும். பசங்க மகன் 5 ரூபா கொடு போதும். அதை விட்டு சின்ன நான் தான் தாங்குவேனா அவ்வளவு பெரிய பிஸ்தாவா நீ? அப்ப நான் 4 கையெழுந்து நினைக்கணும். நல்லா யோசிச்சுக்கோ. இதே புத்தி கட்டு இருக்காத. உன் செல்வத்தை நகையில போடு, பொண்ணுல போடு, இல்ல பொருள்ல போடு, இல்ல நிலத்துல போடு. சபையில மட போறான். சரியா? இதெல்லாம் புத்தியை கட்டு திரும்ப நினைக்கிறா, பாத்துக்கோ. ஐயோ, ஆமால நம்ம இவ்வளவு நாள் தெரியாம சபை சர்ச்சு எல்லா பணத்தையும் நம்ம எத்தனை போய் அந்த காசு இருக்கும். சர்ச்சுக்கும் நம்ம குத்துன்னு இருக்கிறோமே. ஐயோ சீச்சி, இனிமே இந்த சபைக்கும் சர்ச்சுக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அந்த பணம் இருந்தா நம்ம குடும்பத்துக்கு இந்த ஆள் சம்பாதிக்கிற காசு எல்லாம் எப்படி போய் சர்ச்சுக்கு வர நம்ம குத்துன்னு இருக்கிறோமே. அந்த ஆளுக்கு தெரிஞ்சா இன்னும் ஆகும். ஐயோ, நம்ம பின்னாடி நம்ம மாலாக்கா பாரு 4 வீடு கட்டிச்சு. இது மோனிஷா பாரு 2 வீடு வாடகை விட்டு நல்ல பழக்கடலாம் வச்சு நல்லா சம்பாதிக்கிறான். நம்ம பாரு சர்ச்சு சபை அது இதுன்னு சேர்த்து வச்சு பணத்தை வைத்திருந்தா அந்த சர்ச்சுக்கு குத்துன்னு இருக்கிறோம். இனிமே சர்ச்சாவது கிச்சாவது இனிமே யாராவது அந்த சர்ச்சை குத்து தாங்கட்டும். நம்மளுக்கு என்ன தேவையில்லாததுமா? சத்தியவசனம் லூக்கா 12:20-21. தேவன் அவனை நோக்கி, மதிக்கிறவனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்க்கிறவர்கள் யாருள்ளதாகும் என்றான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்றான். இருக்கிறாங்க அவங்க எல்லாம் மனம் திரும்பணும். கத்தருக்குள்ள அவங்க எல்லாம் வரணும். அதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம்.
என் அன்புள்ள இசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில இந்த தாமே செதுக்கும்போது எடுத்திருக்கிறீங்க, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் இசப்பா. இந்த நாளில இந்த உலகத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நான் செபிக்க வந்திருக்கேன் இசப்பா. அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட, அவர்களெல்லாம் மனம் திரும்ப இந்த தேவன் தாமே உதவி செய்யுங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று இசப்பா. அவர்களெல்லாம் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா, நான் என்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தோணும் வெங்கல அலங்கமும் ஆக்கினேன். நான் வந்ததுக்கு ரொம்ப சாரி. வசனம் நான் படிக்கிறேன், துண்டத்துக்கு சோறே இல்ல. வசனம் முக்கியமாமா. வசந்த வீட்டுக்குள்ளேயே பாருமா, இன்னும் வாடகை கட்டாம இருக்கிற, இன்னும் வீட்டுல காய்கறி வாங்காம இருக்கிற, மளிகை செலவு, அந்த செலவு, வீட்டுல ஊருப்பட்ட கடன் இருக்கு. நீ நான் ஒரு சோறு கட்டி நான் கூட காசு இல்ல, மறு வேலைக்கு சோத்துக்கு காசு இருக்கா அவனுக்கு? சோறு போட கூட ஆள் இல்லை. நீங்கன்னா பாரு டெய்லி பத்தினு வசனம் அருணான பட்டணம் வாக்குத்தம் கொடுத்தா 2026 ஆயிடுச்சு 2 மாசம். இது வரைக்கும் நான் சாப்பிட்டேன். ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு வேலை பேசிக்க மாட்டேங்க நீ. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து கொடுப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் செய்தான். ஓஹோ, வசனமா? நெக்ஸ்ட் நான் பாத்துக்கிறேன். தம்பி, ஏசு யாருன்னு தெரியுமாப்பா? அதெல்லாம் யாரும் தெரியாதுக்கா. ஏசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாருக்கா. ஒரு வாட்டி இந்த டாக்ஸ் வாங்கி படிச்சு பாருங்க. ஏசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஒரு வாட்டி படிங்கப்பா. எந்த ஏரியால வந்து என்ன டாக்ஸ் சொல்றீங்களா? போங்க வெளில. இந்த நாளையில எசப்பா நான் டாக்ஸ் கொடுக்க போகும்போது 4 வாலிப பிள்ளைகளை நாங்க பார்த்தோம். எசப்பா அந்த பிள்ளைகள்லாம் மனம் திரும்ப உதவி செய்யுங்க எசப்பா. நீங்க தான் எசப்பா, நான் டாக்ஸ் கொடுப்பேன், அவங்க வாங்கல, இருந்தாலும் கூட அவரு பேசுங்க. நீங்க தான் அவரை தூக்குறதுல அனுப்புவாரு. பாதத்துல கல் இது முட்டாதபடி தூக்கிட்டு போவாருன்னு வசனம் சொல்லுவீங்க. நான் சொல்றேன் வசனம் 91 உங்களுடைய கத்திரிகளுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து உங்க பாயத்தை காலில் பெறாதபடி தூக்கிட்டு போக சொன்னாரு. இப்ப 4 பேர் வந்து கும்பிடுனாங்க. என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. அதெல்லாம் திட்டாதம்மா, நம்பாதம்மா. சும்மா அந்த பைக்ல தூக்கி வாங்க ஓரம் போடுமா, போட்டு வீட்டு வேலையை பாரு. வசனம் படிக்கிற வசனம் வேலை செய்யுதா? வேலை செய்யல. அப்ப இவங்க சும்மா சும்மா பசனையா இருக்கிற நீ. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து மீட்கப்பட்ட மக்கள் ரொம்ப தொல்லையாகிறாங்க. நானும் எவ்வளவு ட்ரிக் போடுறேன், எவ்வளவு பிளான் பண்றேன். ஆனா ஒரு சில 5 ஆத்துவ மட்டும் ஒருத்தர் நல்லா பாடினா மோசம் செஞ்ச பையன், அவங்க சிம்பிளா ஒரு சினிமா பாட்டை வச்சு வெளியே அனுப்பணும். இப்ப வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் உள்ளே சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது போல ஆத்துமாக்கள் தான் அவனை கூட்டு நிற்குது. இந்த மாதிரி ஆத்துமாக்களை விட்டு வச்சுக்க, இன்னும் பின்னாடி இருக்கிற ஆத்துமாலாம் கூட்டு நிற்கிறோம். இவங்க ஒழுங்கு ஆச்சரியம் போயிடும். அதோ காப்பி அழகா மேட்ச் பார்த்துட்டான். ஐபிஎல் வேலை போட்டுக்கிறாங்க, T20 போட்டுக்கிறாங்க. இப்ப வந்து கேமரா வச்சுக்கிறான். அந்த டைம் வேலை இந்த பிள்ளைங்க சும்மா இருக்க மாட்டேங்குதுமா. நம்ம சும்மா கூடாது. அந்த பக்கம் இயேசு உங்களை நேசிக்கிறாரு. இங்க வந்தீங்களா? எங்க பாசமா இருக்க மாட்டேங்குது. நீங்க சொல்ல தாங்கிட்டா உங்க வீட்டுல வந்து உக்காங்க. எங்க வீட்டுல வந்தீங்களா? ஏமா உங்களுக்கு வேலை சொல்லுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுஸ்திகரிக்கிறார். ஐயோ, சந்திரன் இல்லடா, சந்திரன் இருக்க. ஐயோ, அம்மா என்ன பண்ற? வேற சுகர் பேசணுமா? பாத்து. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். என்னடா ஒரே நாமத்துக்கு போயிட்டா? தனியா விட்டு போயிட்டீங்க, மாத்திட்டீங்க. இந்த ஜனங்க சமாளிக்க முடியாதா? நம்ம ஓடிலாம் நம்ம வேலையை விட்டு. இப்படிதான் பிசாசானவன் 20 வருடங்களாக சபையின் விசுவாசிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மோசையை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 60 லட்சம் பேர்களை வழிநடத்தி ரட்சித்துக் கொண்டு வருகிறார். மோசே தன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தால், அதே போல நம்மளும் கர்த்தருடைய பார்வைக்கு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது நம்மளை கொண்டு கர்த்தர் இந்த வேசற்படி மக்களை ரட்சிக்க செய்வார். ஆமென்.